friends, welcome to Madras Samayal. பண்டிகை காலம் வந்தாச்சு. இந்த பண்டிகை காலத்துக்கு ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய ஒரு முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு panல first தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். 1 கப் தண்ணி. இது வந்து 250 ml. இப்போ இதுல வந்து உப்பு சேர்க்கலாம். அரையில இருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு வந்து சரியா இருக்கும். நான் வந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கறேன். கூடவே 2 டீஸ்பூன் நெய். தண்ணி கொதிச்சதும் இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த பச்சரிசி மாவு. உள்ளே சேர்த்துடலாம். 1 கப், அதாவது 150 கிராம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு, இல்லை நான் வந்து சீரகம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இடியாப்ப மாவு பிசைவோம்ல அந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கை வைக்கிற அளவு சூடு வந்ததும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இடியாப்ப அச்சுக்குள்ளே வச்சிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி வந்து ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடியாப்ப அச்சுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சுற்றினா ரொம்ப அழகாக வந்துடும். ஒருவேளை நீங்கள் சுற்றும் போது உடையுது அப்படின்னா தண்ணி வந்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ சரியாகிரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி மேலே சுற்றிட்டோன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. ஒரு முறுக்கா போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும், ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. அப்படி கரண்டியோடு உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஷேக் பண்ணோன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். பாருங்கள். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் முறுக்கு எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குன்னு உடச்சி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. டடா, நம்மளோட முறுக்கு தயாராகியாச்சு. கூடவே நல்ல சூடாக காஃபியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பண்டிகை காலத்துக்கு நான் முறுக்கோட தயாராகியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த முறுக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த அளவில் நமக்கு வந்து 15 முறுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.